எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் டிவி சீரியல் எதிர்நீச்சல் யாருமே பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த சீரியலோட ஹீரோயின் மதுமிதா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமோ தெரியுமா என்னமோ தெரியல. ஜனனின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 11 மணி இருக்கும். ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் வேகமாக வந்திருக்காங்க. அவங்க மட்டும் வரல, அவங்க கூட அவங்களோட ஆண் நண்பர் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்க. 2 பேருமே செம்ம போதையில் வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து பொதுமக்கள் மேலே ஏற்றினா தானே பிரச்சனையாகும், நம்ம போலீஸ் மேலேயே ஏற்றிடலாம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. அங்கே காவலுக்கு நின்றுட்டு இருந்த போலீஸ்காரவங்க மேலே வேகமாக வந்து வண்டி ஏற்றிட்டாங்க. உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட மீதி போலீஸ்காரவங்க அங்கே நிறைய பேர் குமிஞ்சிட்டாங்க. அடிப்பட்ட அந்த போலீஸ்காரவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு இங்கே என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது, அவங்க ஃபுல் போதையில் இருந்திருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு சும்மா ஜாலியாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்களாம். இப்படி வரும்பொழுது இந்த போலீஸ்கார் மேலே அவங்க காரை வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. கூட இருந்தது யாருன்னு கேட்டால் அவரோட ஃப்ரெண்டாம். கர்நாடகாவை சேர்ந்தவர், சென்னையில் ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை பற்றி மதுமிதாட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் தெரியாமல் பண்ணிட்டான், இதை வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல, ஏதாவது ஆயிருந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதை பற்றி பேசலாம், அந்த போலீஸ்காரவங்களுக்கு தான் எதுவுமே ஆகலையே, அப்புறம் ஏன் இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக ரொம்ப கேஷுவலாக கேள்வி கேட்டிருக்காங்க திருப்பி மீடியாக்காரங்கள்ட்ட. அது மட்டும் இல்லாமல் அவங்க கார் வாங்கி ஒரு 7-8 மாதம்தான் ஆகுதான். ஒரு நாளைக்கு எதிர்நீச்சல் சீரியலோட சம்பளமாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 22,000 வரைக்கும் கொடுக்குறாங்களாம். ஒருவேளை இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப சம்பாதிக்கிறோம் அப்படின்ற திமிரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தன்னோட விமர்சனங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. சமூக பொறுப்பு இருக்க வேண்டிய நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி குடிச்சிட்டு காரை வேகமாக ஓட்டுறது, அதன் மூலமாக பொதுமக்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு ரொம்ப ஈஸியாக இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதுவே வந்து ஒரு சாதாரண மனுஷன் செஞ்சுருந்தா போலீஸ்காரவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உடனே ஃபைனை போடு, கேஸை போடு, உள்ளே தூக்கி போடுன்னு நிறைய பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஹீரோயின் ஒரு ஹீரோ பண்ணாங்கன்னா அது அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் நியூஸாக வருது, அதுக்கப்புறம் அது ரொம்ப கேஷுவலான விஷயமாக காணாமலே போயிடுது. என்னதான் ஹீரோயினாக ஜனனி நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட ஒரு நிஜ வாழ்க்கையில் இவ்வளோ மோசமாக அவங்க நடந்துட்டு இருக்கக்கூடாது. அதுவும் குடி போதையில் நைட்டு காரை எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றுறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களுமே தன்னோட எதிர்ப்பை வந்து ஜனனிக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. யாராவது ஏதாவது பண்ணிட்டு போங்க, யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னோடய வேலையை நான் பார்க்குறேன்னு ஹீரோயினா ஜனனி ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக அவங்களோட அடுத்த கட்ட ஷூட்டிங் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மனிதர்களோட வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்குது ஜனனியை பார்க்கும் பொழுது.